ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 6ஆம் வகுப்புல உள்ள கதை தான் பார்க்க போகிறோம். உழைப்பே மூலதனம், அதுதான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு வணிகர் இருந்தாராம். அவர் பேர் அருளப்பன். அவருக்கு 2 மகன் ஒரு மகள், 3 பேர் இருந்தாங்களாம். அப்போ அவர் ஊருக்கு போகிற ஒரு வேலையாக போகிற ஒரு விஷயம் வேலை தான். அப்போ அவர் 3 பேரையும் கூப்பிட்டுட்டு சொன்னாரா, நான் வெளியூருக்கு போகிறேன், உங்களுக்கு 50,000 உங்கள் 3 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு போகிறேன். நீங்கள் நான் போயிட்டு வரும்போது இந்த 50,000 அப்படியே தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டு போயிட்டாரான். எல்லாருக்கும் சந்தோஷமா. அப்போ சொன்னானா, ஃபஸ்ட்டு மகன் பேர் வளவனா. அவன் சொன்னானா, அப்பா நம்ம 2 மடங்காக ஆக்குறோமா நம்ம சோதிச்சு பார்க்குறாரு அப்படின்னு சொன்னானா. அப்போ 2வது மகள் சொன்னாலாம், ஆமாம் அப்படிதான் அப்படின்னு சொன்னாலாம் அமுதா. அப்படி சொல்லும் போது எழிலன் சொன்னானா, அதெல்லாம் இல்லை, அப்பா நம்மளை சோதிச்சு தான் பார்க்குறாரு, இந்த 50,000 நம்ம அப்பா கிட்ட அப்படியே ஒப்படைக்கணும் அப்படின்னு சொன்னானா. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க 3 பேருமே. அப்போ வளவனுக்கு விவசாயத்தில் நல்ல யோசனை இருந்ததால் நிறைய விதைகள்லாம் வாங்கிட்டு காய்கறி தோட்டத்தை வச்சானா. வச்சுட்டா இந்த காய்கறியை எல்லாருக்கும் விற்பனை செஞ்சானாம். அப்போ அமுதா என்ன பண்ணானா, அவளுக்கு ஆடு மாடு வளர்க்குறது ரொம்ப பிடிக்குமா. அதனால் ஆடு மாடு வாங்கி பால் கறந்து நெய் வெண்ணெய் அதெல்லாம் வச்சு குழுவில் வச்சு அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணிட்டுக்கப்புறம் இன்னும் எழிலன் என்ன பண்ணானா, எழிலன் அவனுக்கு என்ன தோணுச்சா, நம்ம இந்த பணத்தை எல்லாத்தையும் பேங்க்கில் போட்டுடலாம். அப்போ வங்கியில் வீட்டில் இருந்தால் திருடு போயிடும், நம்ம பேங்க்கில் போட்டுடலாம், அப்போ தான் அப்படியே அப்பா கிட்ட கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டானான். அவங்க அப்பா வந்தாராம். அவங்க அப்பா ரொம்ப நாள் கழித்து வந்தாராம். வரும்போது அவர் என்ன நினச்சாராம், 3 பேரையும் கூப்பிட்டாராம். அப்போ ஃபஸ்ட்டு மகன் வளவன் சொன்னானா, அப்பா எனக்கு விவசாயம் தெரிஞ்சதால் நான் விவசாயம் பண்ணி 2 மடங்காக ஆக்கிட்டேன் பணத்தை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கொடுக்கும்போது அவங்க அப்பா சொன்னாராம், உன்னோட உழைப்பும் உன்னோட நேர்மையும் எனக்கு பிடிச்சிருந்தது, இந்த 2 லட்சத்தை என் பரிசா நீனே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாராம். அப்போ 2வது மகள் வந்தாலாம். அப்போ அவர் சொன்னாராம், என்னம்மா நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டேன். அப்பா நான் ஆடு மாடு எனக்கு ரொம்ப பிடிச்சதால் அதில் பால் தயிர் வெண்ணெய் அதெல்லாம் வச்சு 2 மடங்காக பணத்தை ஆக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். உன்னோட நேர்மையும் உழைப்புமே எனக்கு பிடிச்சிருந்தது, என்னோட பரிசா இந்த பணத்தை நீனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எழிலன் பேங்க்லேருந்து காசு எடுத்துன்னு கொடுத்தானா. அப்பா இந்தாங்க அந்த பணத்தை நான் அப்படியே வச்சுருந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ காலத்தையும் நேரத்தையும் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் உனக்கு தொழில் கற்றுத்தரேன் அப்படின்னு சொன்னா அவனும் சம்மதிச்சிட்டான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம காலத்தையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்களும்